ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் வந்துருக்காங்க. ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் வந்து குன்றங்கி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலையை தான் இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒட்டன்சத்திரம் வந்திருக்கோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நம்ம வந்து திண்டுக்கல்லேருந்து இறங்கி திரும்ப அங்கேருந்து நம்ம வந்து ஒட்டன்சத்திரம் வந்து வந்திருக்கோம். இந்த ஊரே வந்து பார்க்குறது வந்து வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுங்க. இந்த ஊரை பற்றி வந்து ஒரு விளாக்கே வந்து நம்ம எடுக்கலாம் இருக்குது. அந்தளவு வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மலையடி வரோம். ரெண்டாவது இங்கே உள்ள வெதர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம டைம் இருந்தால் அந்த மாதிரி இதை வச்சு ஒரு விளாக் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்து கிளம்புறோம். இங்கே வந்து கீரனூர் அப்படின்ற ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி போக சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து கீரனூரில் போயிட்டு அங்கேருந்து அந்த மலை வந்து இருக்குதான், அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். நான் காமிக்கிற மாதிரிலாம் அந்த பஸ் ஸ்டாண்டே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மலையடி வரத்தில் தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறது வந்து உண்மையிலே வந்து நல்லா இருக்கு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறேன். எனக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேங்க. ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து இந்த கீரனூரில் இருக்கிற குன்றங்கி மலைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்தால் நம்ம வந்து ஏற போகிறோம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மலையடி வாரத்தில் அந்த ஊரே வந்து இருக்குது. இதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இங்கேருந்து இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நம்ம இங்கேருந்து ஏற போகிறோம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்றது நமக்கு தெரியலை. ஸோ நம்ம போயிட்டு அப்படியே போகிற வழியில் என்னென்ன நம்ம இன்னல்கள்லாம் சந்திக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்ம கூட எப்படி ஜேர்னி பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்க, அந்த இடமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது இல்லைங்க, நம்ம ஏற போகிற மலை. நம்ம ஏற போகிற மலை அந்த பக்கம் இருக்குது. அது தெரியுதா, செங்குத்தாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். வாங்க நம்ம அப்படியே ஜேர்னி பண்ணலாம். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது. நம்ம அந்த கோயிலில் போய் ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பசிக்க வேறு செய்யுது. இங்கே காலையிலேருந்து நம்ம ஃபுல்லாக ட்ராவலே வந்ததுனால நம்ம எதுவுமே சாப்பிடவும் இல்லை, எதுவும் நம்ம வாங்கியும் வைக்கல. ரொம்ப பசிக்குது. எங்கள் பக்கத்தில் கடைகளும் எதுவுமே இல்லை. எதுவும் வாங்கினா கூட கடைகள் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுலாம் சரி நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ நமக்கு முன்னாடி நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க, மலைகளில் ஏறிட்டு இருக்காங்க. கீழே வந்து நம்ம செப்பல்லாம் போட்டு போனால் கீழே விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. நிறைய பைக்லாம் நிற்கிது. நிறைய பேர் மேலே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் அப்படி இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நம்ம எவ்வளோ டைம் உட்காந்து போகிறோமோ அவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே போவோம். ஏன்னா அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து பஸ் வசதி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. நம்ம போய் பார்க்கலாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலும் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அங்கே பூஜையை முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து நடக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க மேலே. ஸோ நம்ம கூட அந்த ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து கீழே போய் ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மேலே வந்து நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த மலை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது தெரியுது பார்த்தீங்களா? இதாங்க நம்ம அந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம். கொஞ்சம் த்ரில்லிங்கான பயணம் தான் இது. எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் ஒரு தரிசனம் முடிச்சுட்டு வந்தால் மல்லிகார்ஜுனா சுவாமி கோயில்னு ஒன்று கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயில் வந்து நம்ம ஒரு தரிசனம் முடிச்சிட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வழியாக தான் வந்து நடந்து மேலே போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. நம்ம எவ்வளோ தூரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி முடிஞ்சவரை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமலே போனால் சீக்கிரம் வந்து கீழே வந்து இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மேலே போய் பார்ப்போங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டாரங்கி மலைக்கு வந்து பார்த்தீங்களா? இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த குண்டாரங்கி மலை வந்து இப்போ ரீசெண்டாக தாங்க வந்து கொஞ்சம் பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீபக் அப்படின்ற வந்து
ஒரு பையன் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணங்க. ஆமாங்க, அந்த பையன் வந்து ஆக்சுவலாக வந்து 1000 டேஸ் 1000 நாள் சேலஞ்ச் ஆகிடுது. ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை வந்து இந்த மலையை வந்து ஏறி இறங்கிட்டு இருக்காராம். ஸோ அவர் வந்து இந்த இதை வந்து கின்னஸில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை ஏறி இறங்கி கிட்டத்தட்ட 1000 நாள் வந்து சேலஞ்ச் எடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து அவருடைய 638வது நாளாங்க. ஸோ அவரையும் வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் வந்து வைரல் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு வேண்டிய உதவிகள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து உங்களால் தான் முடியும். கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், இதில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோ வந்து எப்படியா கொஞ்சமாக வைரல் ஆக்குங்க. அந்த பிரதருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவருடைய காலெல்லாம் பார்த்தா காலில் வந்து அந்தளவு வந்து புத்து போய் இந்த மலையை வந்து ஒரு தடவை ஏறி இறங்குற நமக்கே வந்து முடியல. அந்தளவு கால் புத்துருக்கு. அவர் வந்து ஒரு தடவை 4 தடவை ஏறி இறங்கி அவர் காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கீரல் விட்டு போய் இருக்குதுங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆக்குங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பிரதர் இப்போ நம்மக்கிட்ட வந்து பேசுவார். அதை பற்றி நீங்கள் கேளுங்க, அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. அதுக்கடுத்து அந்த மலை பயணத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம். வணக்கம், என் பேர் வந்து தீபக். இந்த கொண்டாரிங் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாள் சேலஞ்ச் பண்ணி இதை நான் கொண்டாரிங் டெய்லி 4 வாட்டி ஏறி இறங்கிட்டு வரேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 638வது நாள். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கா இப்போ கடுமையாக போராடிட்டு இருக்கிறேன். ஸோ மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், கீழே இறங்குறதுக்கு 10 நிமிஷம், அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 4 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மணி நேரத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் விளையாட்டுல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஸோ அதுக்காக வந்துட்டு என்னோட கடுமையாக முயற்சி எடுத்து இதை நான் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 638வது நாள். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிற கண்டிப்பாக திருப்திச்சிட்டாக அமையும். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. ஸோ அதான் வந்துட்டு முழு நம்பிக்கையோடு எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மலை வந்து அவ்வளோ சாதாரண மலை எல்லாம் இல்லை, 90 டிகிரி செங்குத்தான மலை. ஸோ பாதி மலைக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மழை காலம் வந்து இல்லை, மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்போது படியெல்லாம் வழுக்கும். ஸோ வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அத்தனையே காலத்தையும் கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இந்த பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ 600 நாள் தாண்டி இப்போ 638வது நாள் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 1000 நாள் கம்ப்ளீட் பண்ணுவேன். 1000 நாள் கம்ப்ளீட் பண்ணாமல் நான் போகவே மாட்டேன் நான். ஸோ இந்த சேலஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகணும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கரிகால சோழன் 294. ஸோ அந்த ஐடி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. ஸோ யூடியூப்ல வந்துட்டு அதே நேம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தருவீங்க நம்பர் நான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய வைரல் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த அண்ணாக்கு இந்த யூடியூப் இருந்து இந்த வீடியோ சக்ஸஸ் ஆக இந்த கரிகாலன் சோழன் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. நம்மளுடைய பயணம் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. தெரியுது பார்த்தீங்களா, இந்த மரங்க ஏறுது. படி கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காக தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போகணும். ஸோ லேசாக மழை வேற பெய்யுது. முடிஞ்ச வரை நம்ம போயிட்டு சீக்கிரம் வருவோங்க. ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அதில் போய் எதாவது ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் மேலே போயிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தாலே. அவங்களாம் அங்கே போயிட்டாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போவே நமக்கு மூச்சு வாங்குது. ஸோ காலையில் நம்ம எதுவுமே சாப்பிடவே இல்லை. நைட்டு ட்ராவலிருந்து அப்படியே இறங்கி உடனே கிளம்பி இங்கே வந்தாச்சு. எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. எங்கள் பக்கத்தில் கடைகள் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டே வந்துடுங்க. கொஞ்சம் தூரம் கல், அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் பாறையிலே செதுக்கின படி, கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி வந்து மண், சரல் கலந்த மண், இந்த மாதிரி தாங்க இருக்குது. பாதைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குது.
இதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வந்து மேலே ஏறி போகணும். இன்னும் நம்ம வந்து கால்வாசியில் ஒரு 10% கூட இன்னும் ஏறலை. இன்னும் போகணும், இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. போயிட்டே இருக்கிறோம், பார்ப்போங்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லாமே வந்து பாறையில வந்து அப்படியே செதுக்கி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இடையில அந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்குது. சப்பல் எல்லாம் மோஸ்ட்லி சப்பல் ஷூ எதுவுமே போடாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் சப்பலே கீழெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம வந்தது கூட நமக்கு ஒன்றும் தெரியலங்க. இப்போ நம்ம ஏற போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சப்போஸ் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வெளியில் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு படிக்கட்டு தான் இது. நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த கம்பியை பிடிச்சிட்டே தான் போகணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் ரொம்பவே டேப்பராக இருக்குது. நம்ம ஒரு 70% வந்து மேலே ஏறி வந்துட்டோங்க. நம்மளால் வந்து ரொம்ப ஏறமெல்லாம் ரொம்ப மனசு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்குமே இந்த பார்த்துக்கிட்டிங்களா, இது வரைக்குமே வந்து காற்று வந்து இல்லை. இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப் ஏறி இந்த பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியுதா? இதுக்கு மேலே போனால் காற்று வந்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே உள்ளே தள்ளுதுங்க. பாருங்க, நான் போய் காமிக்கிறேன். இந்த பக்கம் நான் நிற்கிற பக்கம் வந்து காற்று இல்லை. ஸோ இப்போ அப்படியே நம்ம மேலே போனால் காற்று வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்க. தெரியுதா? காற்று வந்து அப்படியே தள்ளுதுங்க. இன்னும் நம்ம நிறைய இருக்குது. அங்கே போகணும். The way. GOTHEWAY. Go the way. இங்கே நம்மளால ஏறி வர முடியல. ஆனால் பாருங்களேன், லேடிஸ்லாம் பாருங்க, அவங்க ரொம்ப தைரியமாக மேலே ஏறி திரும்பி வந்து அவங்க வந்து இறங்கி வந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளாலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போயிட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு அவங்க மேலே ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏறிட்டு திரும்ப வந்து அவங்க வந்து இறங்கி வந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப உண்மையே இதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் தான் வேணும்.
ஆக்சுவலாக நம்ம எங்கே போனாலுமே அந்த கோயிலுடைய வரலாறு, அதனுடைய இது எப்படி வந்தது, எப்படி உருவானது, அதை பற்றிலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ மலை ஏறி எதுக்காக சிரமப்பட்டு இந்த கோயிலை நம்ம பார்க்க வந்தோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்குமே வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பசுமாடு இருக்குது பார்த்தீங்களா, பசுமாடு வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கிற இடத்துல வந்து பால் வந்து தானாக வந்து சுரந்துருக்கு. ஸோ அது சுரந்திருக்கிற வந்து இங்கே வந்து மாடு மேய்ப்பாங்கல்ல, அவங்க வந்து கீழே வந்து அப்போ வந்து மன்னர் வச்சு பார்த்தீங்களா, அந்த மன்னர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மன்னர் வந்து உடனே வந்து அப்போ வந்து இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிவனை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டி ஒவ்வொரு வருஷமே வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து வழிபட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே வந்து மக்களுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு. ஸோ அது வந்து அந்த பால் சுரந்த அந்த ஒரு சின்ன சிலை மட்டும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னு அது வந்து ஒரு செதுக்கி விட்டு வச்சுருக்காங்க ஒரு கல்லில். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உள்ள வந்து சிவனை வந்து எடுக்க முடியாது. இந்த பால் கறந்ததை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இதாங்க கோயில். இது உள்ளே போனால் தான் கோவில். இது தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பால் மாடு வந்து பால் சுரந்த அந்த கதை. ஸோ இது இந்த கோயிலுடைய வரலாறு வந்து இதுதாங்க. இதுக்காக தான் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக கீழேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ மலையிலையும் காற்றுலையும் வந்து எல்லோரும் வந்து பார்த்து தரிசிச்சுட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கோயிலுமே வந்து ஒரு மலையை வந்து குறைஞ்சி தாங்க வந்து கட்டியிருக்காங்க. அந்த மலையை வந்து இப்போ நான் நிற்கிறது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்களா, இது மேலே எல்லாமே வந்து ரூஃப் தான். ஸோ இது எல்லாமே வந்து மலையை குறைஞ்சி அதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. மலையை குறைஞ்சி வந்து எடுத்த இந்த கோயில் இயற்கையாகவே வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மலைக்குள்ளேயே வந்து குகை மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. அதில் வந்து சின்ன சின்ன கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே வந்து ஒரு சித்தர் வந்து இங்கே வந்து தவம் இருந்ததாகவும், ஆக்சுவலாக அவர் வந்து இங்கே வந்து ஒரு பாறையில் வந்து உட்காந்து சாப்பிட்டதாகவும், அவர் வந்து பின்னாடி வந்து ஒரு நாளில் வந்து இங்கேயே நான் வந்து தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவருடைய கனவுல வந்து சிவன் வந்து நீ வந்து இங்கே இருக்க முடியாது, நீ வந்து வெள்ளியங்கிரி வந்து வந்துரு அப்படின்றத சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து வெள்ளியங்கிரி போயிட்டதாகவும் வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஸோ அவர் சாப்பிட்ட இடம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது பார்த்தீங்களா, இந்த இடம் தாங்க. இந்த இடம் உண்மையிலே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த முனிவர் வந்து சாப்பிட்டதாக வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது. இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு 6 அடி உயரத்துக்கு வந்து வளரும். அப்படி வளர பட்சத்தில் வந்து இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் வந்து நம்பப்படுதுங்க இங்கே. ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து தண்ணி வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்த காமிக்க பாருங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் வந்து ஒரு சொனை இருக்கும். சொனைனா ஆக்சுவலாக என்னன்னா, அது வந்து ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று வந்து உள்ளே இருக்குதான். அதுக்குள்ளே தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தண்ணிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா. அதுதான் வந்து இங்கே வந்து மேலே வந்து வர்ற பக்தர்கள்லாம் வந்து அது வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தீர்த்தம்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டும் போயிட்டு இருக்காங்க பாட்டிலில். ஸோ அதை இப்போ காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது தெரியுது பார்த்தீங்களா, இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு நீரூற்று இருக்கும். அது தெரியுதா உங்களுக்கு? இங்க இருந்தா வந்து அபிஷேகத்துக்குலாம் தண்ணிலாம் வந்து இங்கதான் வந்து எடுத்துட்டு போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பக்தர்கள் வந்து இங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தீர்த்தமாவும் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லையாங்க, கோயிலுக்கும் வந்து தீர்த்தமா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இங்க இருந்து. அப்படியே இந்த கீழே நீங்க சிவன் கோயிலை முடிச்சுட்டு அப்படியே நீங்க வந்தீங்கன்னு சைட்ல இருந்துச்சுன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிற திண்டுக்கல், ஒட்டன்சித்திரம், அப்புறமேட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா பழனி மலை வரைக்கும் எல்லாமே தெரியுங்க. அப்படி ஒரு வியூ பாயிண்ட் இது. ஸோ நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. சரியான காத்துருங்க, ரொம்ப வலிமையான காத்து. நம்மளால நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து காத்து அடிச்சிட்டு இருக்குதுங்க.
நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு மேலே வியூ பாயிண்ட்டும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து கீழே வந்து இறங்கணும். கீழே இறங்கும்போது என்னால் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து கீழே இறங்குறது ரொம்பவே வந்து டாப் சைடாக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இறங்குறதே கொஞ்சம் ரிஸ்க்கான இதில் தான் நம்ம வந்து இறங்க போகிறோம். நான் கீழே இறங்கும்போது உங்களுக்கு முடிஞ்சால் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்படிலாம் நம்ம கீழே போய் நம்ம பேசலாம், வேறு என்னென்ன இங்கே பார்த்தோம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே கீழே வந்து இறங்கி போகலாம். இது வழியாக நம்ம இப்போ இறங்கி போகணும். இது வழியாக ஏறி வந்தோம், இது வழியாக இப்போ இறங்கி போகணும். பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இறங்குறாரு? இந்த மாதிரி தாங்க இறங்க வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த மலைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 2 பேரோட சேர்ந்தே வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேரோட சேர்ந்து வாங்க. தனியாக வந்து வராதிங்க. ஏன்னா ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஓகே, இன்றைக்கி வந்து பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு சில சமயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது அப்படின்றாங்க. அந்த மாதிரி டைம்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று இடையில நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்க்குறது கூட ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பாதையும் வந்து இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வர வழியில் வந்து ஒரு தாத்தாவை பார்த்தேன். அந்த தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கை பிடிச்சிட்டு போவோம் தெரியுமா, அந்த பிடிச்சிட்டு போகிறோம் தெரியுமா கைப்பிடி, அதை எல்லாமே வந்து அவர் தனியாளாக இருந்து வந்து சரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டு அவர் வந்து இது ஒரு சேவையாக செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி பொது சேவையாக செஞ்சுட்டு இங்கேயே இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கதாங்க செய்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் அங்கே வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நம்மளும் இந்த மலையை வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுவோம், அந்த பிரதருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஹலோ கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து அந்த மலைக்கு வந்து ஏறி போயிட்டு இறங்கி வந்துட்டாங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அங்கே போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆச்சுங்க. 2.5 hours ஆச்சு இது. ஸோ மேலே போயிட்டு நம்ம அங்கேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளால் ஒரு கட்டத்தில் வந்து மூவ் பண்ணவே முடியல. அந்தளவு வந்து காற்று ரொம்ப வந்து ஃபோர்ஸாகவே வந்து தள்ளிட்டு இருக்குது. அதெல்லாம் கடந்தா நம்ம வந்து மேலே போக வேண்டியிருக்கு. அது இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதையே இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது அந்த ரொம்ப ஒரு சின்ன ஒரு பாறையை வந்து லேசாக கீறி விட்டு தான் அதை தான் வந்து பாதையை வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் வந்து அந்த மலைக்கு வந்து போகணும். ஆனால் இந்த மலையிலேயே வந்து நான் நிறைய பேரை சந்தித்தேன். அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தேன். ஸோ அவங்கள பற்றிலாம் நம்ம வீடியோவில் போட்டுக்கோ, நீங்கள் எவ்வளோ வந்து பாருங்கள். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஹெல்ப்னான்ற நம்ம வந்து மணியாலாம் கேட்கலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படியா கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக வந்து அந்த பிரதருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அவர் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து ரொம்பவே சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இந்த மலையை ட்ரெண்ட் பண்ணி விட்டதே அவர் தானும் சொன்னார். அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான், அவர் 1000 நாள் சேலஞ்ச் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த மலையை வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்ற மாதிரியே நமக்கு வந்து சொன்னார். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து பார்க்க எனக்கே ரொம்ப இதாச்சு. நான் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட நான் போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அவர் கிட்டத்தட்ட 4 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாருங்க. என்னால் ஒரு ரவுண்டு போயிட்டு வரல, அவர் 4 ரவுண்டு போயிட்டு வர்றாருன்ற ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியும் வந்து நம்ம அந்த இளைஞர்கள் வந்து ரொம்பவே துடிப்பாக இருக்காங்க. நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிப்பாக இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்போம். அதாவது நம்மகிட்ட வந்து காசாக கேட்கல. இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப வந்து ரீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி கிடைக்கும்ன்ற வந்து நான் வந்து நினைக்கிறேங்க.
ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நம்ம இங்கேருந்து இப்போ வந்து திண்டுக்கல் போகிறோங்க. ஸோ திண்டுக்கல்ல இருந்து நான் நாளை காலையில் வந்து இங்கேருந்து திண்டுக்கல் கோட்டைன்றதை வந்து நம்ம போய் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நான் நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேங்க.